தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். எல்லா ஹவுஸ் வைஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. ஆட்டோகிராஃப் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கையை தூக்குறாரு. சார் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாரு. அது பார்த்தா கை சக்கச்சக்கைன்னு சிவப்பா இருக்கு. ஒரு யங்ஸ்டரோடைய கை மாதிரி தெரியுது. ஒரு 22-23 பையனோட கை மாதிரி இருக்கு. பாரதி ராஜா சார் இந்த கூட்டத்துக்கு நடுவுல அந்த கையை நோட் பண்றாரு. நோட் பண்ணி உதவியாளர் கூப்பிட்டு அந்த பையனை வர சொல்ல. அது பெண்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க அதை வாங்கி போட்டுக்கிறது விரும்புவாங்க. அதனால நிறைய வளையல் கடைகள் இப்ப கூட இருக்கு. அந்த மாதிரி ஒரு வளையல் கடை வச்சிருந்தவர் தான் அந்த பாண்டியன். அவர் சொல்றாரு, நான் வளையல் கடை வச்சிருக்கேன் சார், இங்கதான் கோயில் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கூட வரையா அப்படின்னு கேட்கிறாரு. எங்க சார் அப்படின்னா, தேனிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கார்ல ஏத்திக்கிறாரு. காஸ்டியூமர்கிட்ட சொல்றாரு, அந்த ஹீரோ காஸ்டியூம் அந்த பையனுக்கு போட்டு கூட்டு வா அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா ஒரு வளையல் கடை பையனை வந்து ஹீரோ காஸ்டியூம் போட்டு கூட்டு வர சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக்கா வெயிட் பண்றாங்க. டேரக்டர் சொல்றாங்க, சார் என்ன சார் இது அப்படின்னா, அவன் தான்டா ஹீரோ அப்படிங்கிறாரு. பாரதிராஜா என்ன நினைக்கிறாரோ அதை விட இயல்பா நடிக்கிறார். அந்த வேட்டி அப்படி லைட்டாக தூக்கிட்டு பேசுறது, டைலாக், அந்த கிராமங்களில் நடந்து போகிறது, அந்த சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. பாரதிராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. 2 நாள் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே யார் யார் வந்து பாண்டியனை வந்து வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே பாரதிராஜாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார், பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருக்கு வெக்கத்தை விட்டுன்னு ஒரு சாங்கு. அது ஒரு கிணறு. அந்த கிணறுல வந்து கயர்லேருந்து வந்து பாண்டியன் மேலேருந்து ரேவதியை தூக்குவார். அந்த சாங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிக்சரைசேஷனே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். பாரதி ராஜாவுடைய கிரியேட்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா. அந்த படத்துல யார் வந்து பாண்டியனுக்கு மகன் தெரியுமா? நம்ம STR சிலம்பரசன் தான் வந்து மகனா நடிச்சிருப்பாரு. ஸோ நிறைய படங்கள்ல பாண்டியன் வந்து ரஜினியோட எல்லாம் நடிச்சிருப்பாரு. ரஜினியோட ஊர் காவலன் அதுன்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. 75 படங்களுக்கு மேல பாண்டியன் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமால. இந்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம் வந்துச்சு பாண்டியனுக்கு. எனக்கு தெரிஞ்சு வளசரவாக்கம்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலே 1.5 கோடி ரூபாய்க்கு பெரிய பங்களா வாங்கி வச்சிருந்தாரு. அதுல தான் அவர் குடியிருந்தாரு. அது எனக்கு இப்போ எதுக்கு பொண்டாட்டி என்னை சுத்தி எக்கச்சக்க வப்பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. பாண்டியனுக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸோடைய ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ டைரக்டர் பாரதி ராஜா சார் மூலமா மண்வாசனை படை மூலமா அறிமுகமானவர் தான் ஆக்டர் பாண்டியன். இவருடைய திரைப்பயணம் வந்து எப்படி ஆரம்பிச்சது சார்? பாரதி ராஜா சார் வந்து 16 வயது நிலையில ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் தான் பாத்தீங்கன்னா. ரஜினி, கமல், ஸ்ரீதேவி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனா கிராமத்தில் வந்து எல்லாரையும் கொண்டு போய் அந்த எப்படி சொல்கிறது, அந்த நேட்டிவிட்டியோடு அந்த படத்தை எடுத்திருப்பாரு. 16 வயதிலேன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னவே ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தமிழ் சினிமாவை அப்படியே பிரட்டி போட்ட ஒரு படம். ஒரு ட்ரெண்ட் செட்டர். பாரதிராஜா வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் ஒரு ட்ரெண்ட் செட்டரு. அதுக்கப்புறம் பாரதிராஜா ஒரு ட்ரெண்ட் செட்டர். பாரதிராஜா எப்படி ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னா, அதாவது அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே ஸ்டுடியோவில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்டுடியோவில் நடந்துகிட்டு இருக்கிற படங்கள், படப்பிடிப்பு, அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா சகதியிலையும் கிராமத்து வயல்வெளியிலையும் வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சது பாரதிராஜா சார் தான். அது இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் கேமரா வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு. நீங்கள் கூவத்தில் வைக்க எடுக்கலாம், நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரோட்டில் வச்சு எடுக்கலாம், மலையில் வச்சு எடுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சு எடுக்கலாங்கிற அந்த சிஸ்டமே வந்து பாரதிராஜாக்கு அப்புறம் தான் வந்துச்சு. பல பேர் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான பல பிரபலமான இயக்குனர்கள் பாரதிராஜாவை அப்புறம் வந்தவங்க, பாரதிராஜாவை பின்பற்றி வந்தவங்க தான். பாரதிராஜா சார் மாதிரி ஒரு டேரக்டரா நம்ம வரணும் அப்படின்னு நினைச்சுதான் சினிமாக்கே வந்து பல பேர் வந்து வந்திருக்கிறாங்க இயக்குனர்கள். அந்த வந்தவங்க வெற்றியும் கண்டுக்காங்க பல பேர். ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அப்போ அவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா அந்த 16 வயது நிலை சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்வாசனைன்னு ஒரு படம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு வில்லேஜில் இருக்கிற வில்லேஜ் லவ்வர்ஸை பற்றின ஒரு கதை. அது ஒரு புதுமுகம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு பாரதிராஜா வந்து புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறதுல எக்ஸ்பர்ட். அன்னைக்கு வந்து கிழக்கே போகும் ரயிலில் வந்து ராதிகாவை அறிமுகப்படுத்தினார். அதே மாதிரி வந்து புதிய வார்ப்புள்ள வந்து ரதி அக்னிகோத்திரியை அறிமுகப்படுத்தினார். இப்படி புதுமுகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால
புதுமுகம் ஒரு ஹீரோயின் வந்து தேடுறாங்க. ஹீரோயின் தேடும் போது பார்த்தீங்கன்னா ரேவதி வந்து கிடைக்கிறாங்க. ரேவதியை பார்க்குறாரு பாரதிராஜா சார். ரேவதி வந்து ஒரு குட் லுக்கிங்காக இருப்பாங்க, ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. கிராமத்து பொண்ணா இவங்களை நடிக்க வச்சா நல்லா இருக்கும், புதுசாக இருக்காங்க, பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காங்கன்னு ரேவதியை வந்து ஹீரோயினை செலக்ட் பண்ணிடுறாங்க. ரேவதி செலக்ட் பண்ணிட்டு ஹீரோ வேணும், ஹீரோவும் ஒரு புதுமுகம் வேணும்னு சொல்லிட்டு சென்னை சிட்டி ஃபுல்லாக ஆடிஷன் வைக்கிறாங்க. எல்லா காலேஜுக்கும் போகிறாங்க, எங்கெங்கேயோ சர்ச் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஹீரோ வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாரதிராஜா சாருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ கூட கிடைக்கல. என்னடா பண்ணுறது அப்படின்ற சூழ்நிலையில் படப்பிடிப்பு தொடங்கி ஆகணும். சரி ஓகே, ஹோல் யூனிட்டை வந்து நீங்கள் தேனிக்கு அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. தேனியில் தான் வந்து ஷூட்டிங்கு. ரேவதியிலேருந்து காந்திமதியிலேருந்து அந்த படத்தில் நடிக்கிற எல்லாரும் ஹோல் க்ரூவே வந்து பார்த்தீங்கன்னா தேனிக்கு போய் அசம்பிள் ஆகிட்டாங்க. பாரதிராஜா சார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் சார் அவங்கெல்லாம் வந்து காரில் சென்னையிலேருந்து மதுரை கிளம்பி போய் மதுரையில் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு மதுரையில் இருக்கிற காலேஜஸில் தேடுறாங்க ஏதாவது ஒரு நல்ல ஹீரோ கிடைப்பாரான்னு. ஏன் மதுரையில் தேடுறாங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து படிக்கக்கூடியவர்கள் அந்த சிவகங்கை, மேலூர், எப்படி சொல்லுது, விருதுநகர், உஸ்லம்பட்டி, இப்படி அதை சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க வந்து மதுரையில் படிப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணால் அது கிராமத்து லுக் இருக்கும் அந்த ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லி மதுரை காலேஜ் எல்லாம் தேடுறாங்க. அங்கேயுமே ஒரு சரியான ஹீரோ வந்து பாரதிராஜா சார் கிடைக்கல. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது பாரதிராஜா சார் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து நம்ம ஹீரோயினை வச்சே படத்தை வந்து ஆரம்பிச்சிடலாம், ஹீரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பாரதிராஜா சார், சித்ரா லட்சுமணன் சார், அதுக்கப்புறம் பாரதிராஜாவுடைய உதவியாளர்கள் 1-2 பேர் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் கிளம்புறாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரைக்கு வந்துட்டோம், கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு போகலாம், ஏன்னா நாளைக்கு ஷூட்டிங் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் வெளில வராங்க. பாரதிராஜா சார் வந்து நான் சொன்னேன்ல அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். ஒரு நடிகனுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு வந்து பாரதிராஜா சாருக்கும் கூட்டம் வரும். பெரிய க்ரௌடு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் அந்த கோயிலுக்கு வந்தவங்கலாம் டேரக்டர் பாரதிராஜா வந்திருக்காராம், மண்வாசனை படம்னு ஒன்று எடுக்க போகிறாராம், தேனிக்கு போகிறாராம், பாரதிராஜா வந்திருக்காரான்னு சுற்றி வந்து கூட்டம் க்ரௌடு வந்துருச்சு. அவங்க அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபியெல்லாம் கிடையாது, அன்னைக்கெல்லாம் ஆட்டோகிராஃப் போடுங்க. யாராவது பிரபலங்களை பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா எங்கேயாவது ஒரு துண்டு சீட்டு தேடுவாங்க. இந்த சிகரெட் அட்டையில் இருக்கிற துண்டு சீட்டு, ஏதாவது ஒன்று பேப்பரை கிழிச்சிட்டு வந்து சார் கையெழுத்து போடுங்கன்னு கேட்பாங்க. கையெழுத்து போட்டே வலிச்சிரும் சில பேருக்கு, பிரபலங்களுக்கு. அந்த மாதிரி வந்து அது ஒரு கல்ச்சர் அந்த காலத்தில், செல்ஃபி கல்ச்சர் மாதிரி. அப்படி கையெழுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நிற்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும், சார் எனக்கு ஒரு செல்ஃபி, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கையை தூக்குறாரு. சார் எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாரு. அது பார்த்தா கை சக்கச்சகைன்னு சிவப்பாக இருக்கு. ஒரு யங்ஸ்டரோடைய கை மாதிரி தெரியுது, ஒரு 22-23 பையனோட கை மாதிரி இருக்கு. பாரதிராஜா சார் இந்த கூட்டத்துக்கு நடுவில் அந்த கையை நோட் பண்ணி உதவியாளர் கூப்பிட்டுட்டு அந்த பையனை வர சொல்லு அப்படின்னோடனே அவரை போய் கூப்பிடுறாங்க. வாங்க உள்ள வாங்க சார் கூப்பிட்றாங்கன்னா அவர் அப்படியே க்ரௌடுக்குள்ளே அப்படி உள்ள வராரு. பார்க்குறாரு, பாண்டியனை பார்த்தோன்னே பாரதிராஜா சாருக்கு இவர் தான் ஹீரோ, இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கான், இவன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிராமத்து இளைஞனுக்கு சூட் ஆகக்கூடிய, அன்னைக்கு வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு 23 வயசு தான், ஒரு மாதிரி ஒரு வெள்ளந்தியான, ஒரு வெகுளியான, ஒரு யதார்த்தமாக பேசக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். கூப்பிட்டு வந்து பாரதிராஜா சார் கையெழுத்து போடும்போது கேட்குறாரு, டேய் என்ன பண்ண எது பண்ணுற அப்படின் போது அவர் சொல்கிறார், சார் இங்கே தான் கோயிலில் வந்து வளையல் கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போனீங்கன்னா நிறையா வளையல் கடை இருக்கும். கண்ணாடி வளையல், இந்த பிளாஸ்டிக் வளையல்லாம் இருக்குல்ல, அது பெண்கள் வந்து இந்த கோயிலுக்கு வரவங்க அதை வாங்கி போட்டுக்கிறது விரும்புவாங்க. அதனால் நிறைய வளையல் கடைகள் இப்போ கூட இருக்குது. அந்த மாதிரி ஒரு வளையல் கடையை வச்சிருந்தவர் தான் அந்த பாண்டியன். அவர் சொல்றாரு, நான் வளையல் கடை வச்சிருக்கேன் சார், இங்கே தான் கோயில் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கூட வரையா அப்படின்னு கேட்குறாரு. எங்கே சார் அப்படின்னா, தேனிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து காரில் ஏற்றிக்கிறார். முன்னாடி வந்து அவர் பாண்டியன் உட்காரார், டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறாரு. பின்னாடி வந்து பாரதிராஜா சார், சித்ரா லட்சுமணன் சார், அவருடைய உதவியாளர்கள் 2 பேர் இருக்காங்க. வண்டி வந்து அப்போல்லாம் அம்பாசிடர் கார் நேராக தேனிக்கு வந்து கிளம்பி போகும்போதே வந்து பாண்டியன்ட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே போறார். என்ன பண்ண, என்ன படிக்கிற, என்ன உன்னோட ஆசை என்ன அப்படின்னு சொல்றாரு. எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை சார், கேஷுவலாக சொல்கிறார். போலீஸ் ஆகணும் ஆசை சார், ஆனால் நான் செலக்ட் ஆகலை சார், என்ன சார் போலீஸ் மட்டும் ஆயிருந்தேனா அப்படி இப்படின்னு பேசிட்டே போகிறாரு. அந்த பேசிகிட்டே போகும்போது அவர் பாரதிராஜா சார் வந்து அவருடைய பேச்சு எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி வந்து சிரிக்கிறாரு, அவர் சரியாக வருவாரா, ஒரு கால்குலேஷன், ஆடிஷன் தான், கிட்டத்தட்ட ஆடிஷன் மாதிரி பண்ணிட்டு போகிறார். நேராக தேனியில் வந்து வண்டி இறங்குது. அப்போ வந்து அந்த உதவியாளர் சொல்கிறார், இவனுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுங்க, தங்க வைங்க, காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. காலையில் 7 மணிக்கு கேமரா வந்து ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த கிராமத்தில் கேமரா வைக்கிறாரு.
ரேவதி ஹீரோயினா வந்து நிக்கிறாங்க. ஹீரோவே இல்லையே, என்ன ஹீரோயினும் இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறதா, அதாவது வந்து ஒரு சீன் எடுக்கிறதா சீன் பேப்பர்ல இருக்கே, இது ஹீரோ இல்லாம எப்படி டைரக்டர் எடுக்க போறாரு, யார் ஹீரோ அப்படின்னு யோசிக்கும் போது காஸ்டியூமர்கிட்ட சொல்றாரு, அது ஹீரோ காஸ்டியூம் அந்த பையனுக்கு போட்டு கூட்டுவா அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா ஒரு வளையல் கடை பையனை வந்து ஹீரோ காஸ்டியூம் போட்டு கூட்டு வர சொல்றாரு அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக வெயிட் பண்றாங்க. டேரக்டர் சொல்றாங்க, சார் என்ன சார் இது அப்படின்னா, அவன் தான்டா ஹீரோ அப்படிங்கிறாரு. சார் அவர் வந்து ஒரு வளையல் கடை பையன் சார், அவர் பார்க்கறது செக்கச்சவேன்னு இருக்காரு, அவருக்கு ஆக்டிங் தெரியாது, ஒன்றுமே தெரியாது, எப்படி சார் சரியாக வருவார், இது ஒரு நல்ல அருமையான ஒரு காதல் கதை, அதுவும் இளையராஜா சார் வந்து சாங்ஸ் எல்லாம் சூப்பர் சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு சார், இது எங்களுக்கு தெரிஞ்சு இது ராங் சாய்ஸ் சார், இந்த பையன் வந்து ஹீரோவை போடுறது, நல்ல ஹீரோயின் ஃப்ரெஷ்ஷான ஒரு க்யூட் ஹீரோயின் கிடச்சிருக்காங்க, எப்படி சார் சரியாக வரும்னு எல்லாரும் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. பாரதிராஜா சார் சொல்கிறாரு, டே அவன் தாண்டா ஹீரோ வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேமராக்கு முன்னாடி நின்று மண்வாசனை பாண்டியனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எப்படி நடிக்கணும்னு. பாரதிராஜா என்ன நினைக்கிறாரோ அதை விட இயல்பாக நடிக்கிறார். அந்த வேட்டி அப்படி லைட்டாக தூக்கிட்டு பேசுறது, டைலாக், அந்த கிராமங்களில் நடந்து போகிறது, அந்த சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. பாரதிராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. 2 நாள் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே யார் வந்து பாண்டியனை வந்து வேணான்னு சொன்னாங்களோ அவங்களே பாரதிராஜாட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சார் நல்லா இருக்கார் சார், அந்த பையன் நல்லா நடிக்கிறார் சார், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், வேறு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு வந்து அவங்களே வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருக்கு வெக்கத்தை விட்டுன்னு ஒரு சாங்கு, அது ஒரு கிணறு, அந்த கிணறுல வந்து கயர்லேருந்து வந்து பாண்டியன் மேலேருந்து ரேவதியை தூக்குவார். அந்த சாங்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பிக்சரைசேஷனே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். பாரதி ராஜாவுடைய கிரியேட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர வைடராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாங்கு. அந்த சாங் பயங்கர ஹிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு, இந்த உலக்கையில் வந்து அரிசி குத்துவாங்க, டம் டம் டம்னு சத்தம் கேட்கும். குத்தும் போது பார்த்தீங்கன்னா ரேவதி குத்துவாங்க அரிசி. அப்போ அதை பார்த்துட்டு அரிசி குத்தும் அக்கா மகளே, கிராமத்து பாட்டு, எல்லாமே கிராமத்து பாட்டு. அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா தார் ரோடெல்லாம் இருக்கவே இருக்காது, வெறும் மண் ரோடு தான் இருக்கும். ரொம்ப பக்கா அச்சல் ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிராமத்தில் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அந்த படம் ரன்னவே ஹிட்டு, 250 நாள் ஓடிச்சு. அந்த ஒரே படத்துல பாண்டியன்ற ஒரு ஸ்டார் வந்து உருவாகிறார். எப்படின்னா எல்லாரும் ஒரு வேணாம், ஒரு வளையல் கடைக்கார பையனை எப்படி ஹீரோ ஆக முடியும்னு சொன்னாங்க. ஆனா அந்த வளையல் கடைக்கார பையன் தான் ஹீரோவாகி சூப்பர் ஸ்டாரா மாறினார். ஓகே சார், இப்போ வந்து பாரதி ராஜா சார் வந்து அப்போ வந்து ஒரு பெரிய டைரக்டர், அவர் அறிமுகப்படுத்தின நிறைய பேர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க. ஆனா வந்து இப்போ மண்வாசனை பாண்டியன் சாருடைய படங்கள் வந்து போக போக வந்து அவ்வளவா வர்றதில்லை. அவர் வந்து சீக்கிரமாவே ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம பாண்டியன் வந்து நடிக்க வந்ததுக்கு அப்புறம் பாண்டியனுக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துச்சுமா. பாண்டியன் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாரதி ராஜா சாரே வந்து புதுமை பெண் ஒரு படத்துல பாண்டியன் நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் சிறை, வாழ்க்கை, அப்புறம் குரு சிஷ்யன், பூந்தோட்ட காவல்காரன், மருதாணி, இப்படி நிறைய படங்கள்ல வந்து பாண்டியன் நடிச்சாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, ஒரு படத்தில் பாண்டியன் வந்து அப்பாவா நடிக்கிறாரு. அந்த படம் பேர் வந்து நான் பெற்றெடுத்த பிள்ளை. அந்த படத்தில் யார் வந்து பாண்டியனுக்கு மகன் தெரியுமா? நம்ம எஸ்டிஆர் சிலம்பரசன் தான் வந்து மகனா நடிச்சிருப்பாரு. ஸோ நிறைய படங்கள்ல பாண்டியன் வந்து ரஜினியோடலாம் நடிச்சிருப்பாரு. ரஜினியோட ஊர்காவலன் அதுன்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. 75 படங்களுக்கு மேல பாண்டியன் நடிச்சிருக்காரு தமிழ் சினிமால. பாண்டியனை நீங்க புக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ. ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20-25 லட்சம் அவ்வளோ. அப்பெல்லாம் அவ்வளோதான் பட்ஜெட்டே. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு $1 2 1.5 கோடி 2.5 கோடி இல்லை, 1.5 லட்சம் 2 லட்சம் லாபம் கிடைக்கும். ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு ஹீரோவா நிறைய படங்கள் நடிச்சாரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு வந்து ஆண் பாவம்னு ஒரு படம் வந்துச்சு. அது வந்து பாண்டியராஜன் வந்து டைரக்ட் பண்ணி ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதாவது ஒரு ஹீரோவா, பாண்டியன் வந்து இன்னொரு ஹீரோவா மெயின் ஹீரோவா நடிச்சிருப்பாரு, அண்ணன் தம்பியா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பாண்டியனுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு, பாண்டியராஜனுக்குமே ஒரு மிகப்பெரிய பேர் எடுத்து கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு வந்து சொந்த படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓனா ஒரு நம்மளே தயாரிப்பாளராக மாறலாம் அப்படின்னு சொல்லி பந்தய குதிரைன்னு ஒரு படம் எடுக்கிறார். அது படம் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு. ஆனால் படத்தை ரிலீஸே பண்ண முடியல, விற்கல. அது வந்து எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியாமல் ஒரு நடிகர் எடுக்கும்போது ஏகப்பட்ட பேர் உள்ள ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் ஓவர் ஆக்கி அது வந்து சரியாக ஒரு டைரக்டர் இல்லாமல் அது எடுத்து முடிக்கப்படாமல் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. 90% எடுத்து ட்ராப் ஆயிடுச்சு. எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களை நம்பாதேன்னு ஒரு படம் அது எடுத்தார். அதுவும் அவர் தான் தயாரிப்பாளர். அது எடுத்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதில் வந்து லாபம் கிடைக்கல, அதுலேயும் நஷ்டம்.
அதே மாதிரி 1-2 படங்கள் அந்த நேரத்தில் தொடங்கினார். ஒரு 25%, 30%, 40%லாம் முடிஞ்சு தொடர்ந்து எடுக்க முடியாம எல்லா படமுமே நின்னு போச்சு. இந்த காரணங்களுக்காக தான் அவர் வந்து படம் நடிக்கிறத வந்து விட்டுட்டாரு. இல்லம்மா, ஆமா, உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைனான்சியல் லாஸ் வந்துருச்சுன்னா கடன்காரன் ஃபோன் பண்ணுவான், சார் எப்ப சார் அந்த காசை கொடுக்குறீங்க, வட்டி எப்ப சார் கொடுக்குறீங்க அப்படின்னு மறுபடியும் உங்களை தொந்தரவு பண்ணி நச்சரிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ நம்ம என்னடா இது எப்படி, அதாவது உங்களுக்கு வந்து நடிக்கிற பட வாய்ப்புகள் வந்தா கூட உங்களால பீஸ்ஃபுல்லா போய் நடிக்க முடியாது. உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து டோட்டலா வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். கடங்காரனுக்கு பதில் சொல்லுவோமா, நான் லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு வந்து டிப்ரெஷன் போவோமா அப்படின்னு தெரியாத ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை பாண்டியனுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி தான் வந்து பாண்டியன் தொடர்ந்து படங்கள் நடிக்காம அப்படியே வந்து ஒரு டவுன்ஃபால் பாண்டியனுக்கு வந்தது. அதுதான் சார், அந்த பட வாய்ப்புகள் வந்து கிடைக்காத போதுதான் வந்து அவரு அரசியல் பிரச்சாரங்களுக்கு வந்து போக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அந்த மது பழக்கம் வந்து அவருடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகி இப்போ ஒரு தமிழ் சினிமால வந்து நிறைய ஹீரோஸோ ஒரு பெரிய நடிகர்களோ வந்து ஒரு குறைந்தபட்ச வயதுல வந்து இறந்திருப்பாங்களா, அதுல வந்து மண்வாசனை பாண்டியனுமே ஒருத்தர். சோ இந்த காரணங்களுக்காக தான் அவர் மதுபோதை எப்படி ஆரம்பிச்சது சார்? இது இல்ல, மதுபோதைங்கிறது வந்து நான் கேள்விப்பட்ட வகையில வந்து பாண்டியன் சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்திலே அவருக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு. அது பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் அளவா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது ஒன்றும் உங்களை வந்து பெருசா ஹெல்த்தை வந்து பாதிக்காது. இந்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தம் வந்துருச்சு பாண்டியனுக்கு. எனக்கு தெரிஞ்சு வளசரவாக்கம்னு நினைக்கிறேன், அந்த காலத்திலே 1.5 கோடி ரூபாய்க்கு பெரிய பங்களா வாங்கி வச்சிருந்தாரு, அதுலதான் அவர் குடியிருந்தாரு. அதை விற்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அதை வித்து கடனெல்லாம் அடிச்சாரு. ஸோ அவர்கிட்ட வந்து 75 படம் நடிச்ச காசு அது எல்லாமே படத்துல போட்டாரு, கடன் வாங்கி படத்துல போட்டாரு, வட்டி கட்ட முடியாம அந்த கடனுக்கு வந்து வீடை வித்து வீடை வந்து கடன்காரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த காரை வித்தாரு. இப்படி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய டவுன்ஃபாலை வந்து பாண்டியன் வந்து ஃபேஸ் பண்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து பாண்டியனுக்கு ஜாஸ்தியாச்சு. பாண்டியன் வந்து அதிகமாக வந்து அந்த நேரத்தில் குடிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் பாண்டியன் வந்து அங்கே ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அரசியலுக்கு அரசியலில் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவர் டிஎம்கேக்கு வந்தார், ஏடிஎம்கேக்கு வந்தார். இப்படி நிறைய கட்சிகள் 1-2 கட்சிகளில் மாறி அரசியலில் வந்து இருந்தார். அது வந்து அரசியல் ஈடுபாடு அவருக்கு பெருசாக இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஏதாவது வந்து இந்த செட்பேக்லேருந்து வெளியில் வரலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் அரசியலுக்கு வந்தார். அப்போ வந்து பாரதிராஜா சார் வந்து கிழக்கு சீமையிலேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் பாண்டியனுக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்தாரு. அதில் ஒரு பாட்டு கூட இருக்கும், அதாவது எனக்கு எதுக்கு பொண்டாட்டி என்னை சுற்றி எக்கச்சக்க வப்பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. பாண்டியனுக்கு வந்து ஒரு மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியன் சிட்டிசனு, பெரிய மருது, நிறைய படங்கள் நடித்தார். ஆனால் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் கிடச்சி. பெரிய ஒரு நோன் கேரக்டரு, ஒரு எஸ்டாப்ளிஷாக வந்து மக்களுக்கு கிட்ட போய் சேர்ற மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து பாண்டியன் கிடைக்கல. பாண்டியனுக்கு அந்த காலத்தில் வந்து சப்போர்ட்டாக இருந்தது வந்து பாண்டியனோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விஜயகாந்த், ராதாரவி, வாகை சந்திரசேகர், தியாகு, பாண்டியன், இவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேரும் ஒன்றா தான் போவாங்க. பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லலாம். இவங்க 5 பேரும் ஒன்றா போகிறது, ஒன்றா இருக்கிறது, இப்படி ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த நண்பர்கள் வந்து பாண்டியனுக்கு வந்து நிறைய அந்த காலத்தில் வந்து உதவி செஞ்சாங்க. அதாவது அவர் மருத்துவ ரீதியாக பணம் கட்ட முடியாமல் தவிக்கும் போது, கஷ்டப்படும் போது எல்லா காலகட்டத்திலையும் நண்பர்கள் வந்து உதவி செஞ்சாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சார் அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. அவர் வந்து பாண்டியன் வந்து ஒரு பையன் மாதிரி பார்த்தார், ஏன்னா ரொம்ப சின்ன பையன் அவருடைய ஏஜுக்கு. ஆமாம், அறிமுகப்படுத்தினாரு. அதனால வந்து அவருடைய டவுன்ஃபாலாக இருக்கிற நேரத்தில் ஒரு குடியிருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ பாரதிராஜா சாருடைய ஆஃபீஸில் தான் பாண்டியனுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருந்தார். கடைசி காலத்தில் பாரதிராஜா சார் ஆஃபீஸ் தான் இருந்தார். அப்புறம் அப்போ வந்து பாரதிராஜா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது தெரியுமா, ஜிஎன் செட்டி ரோட்டில். அது வந்து பாரதிராஜா சாரோடைய ஃப்ரெண்டு அந்த டாக்டர் நடேசன், அவர்கிட்ட சொல்லி அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பாண்டியன் கொடுக்க சொன்னார். பட் இருந்தாலும் என்னென்னா அந்த ஒரு எதுவுமே எப்படின்னா அளவுக்கு மிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஓவராக குடிச்சு பாண்டியன் எனக்கு தெரிஞ்சு 48 வயசுலேயே இறந்து போயிட்டார். ஓகே சார், மண்வாசனை பாண்டியன் சாரை பற்றி எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாலுமே எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.